அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். சீனா அமெரிக்கா இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தொடர்பில் தற்போது மிக முக்கியமான தகவல்களை சீன ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்கக்கூடாது என தான் சீனாவுக்கு குறிப்பிட்டதாகவும் அதை சீனா சம்மதித்திருப்பதால் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டதாக ட்ரம்ப் குறிப்பிட்ட நிலையில் ட்ரம்பினுடைய பொய்களை சீன ஊடகங்கள் அம்பலப்படுத்தி இருக்கின்றார்கள். நேற்றைய தினம் ஹமாஸ் இயக்கத்தினுடைய அல்கசாம் படைப்பிரிவின் இராணுவ தளபதி கொல்லப்பட்ட நிலையில் இன்று எதிர்பாராத மிகப்பெரிய சம்பவம் இஸ்ரேலுக்குள் நடைபெற்றிருக்கின்றது. இஸ்ரேல் முழுவதும் ஒரு மிக கடுமையான பதற்ற நிலைக்கு இந்த சம்பவம் இட்டு சென்றிருக்கின்றது. மீண்டும் வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய உலகின் பிந்திய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். சீனாவுக்கு சென்ற டொனால்ட் ட்ரம்ப் அங்கு பல்வேறுபட்ட விடயங்கள் குறித்து பேசியதாகவும் மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்பட்டிருப்பதாகவும் இந்த பயணம் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பயணமாக மாறியிருப்பதாக அமெரிக்கா திரும்பிய பின்னர் தெரிவித்திருந்தார். இவ்வாறு இந்த ஈரான் போரில் வெற்றி மாபெரும் வெற்றி, ஈரானின் கதை முடிந்து விட்டது என்று கூறுவதைப் போல சீன பயணம் முடிந்தவுடனேயே மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் சொன்ன விடயங்களுக்கெல்லாம் சீனா சம்மதித்து விட்டார்கள், ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்பட்டிருந்தன, இதுவரை இல்லாத ஒரு வெற்றியை நான் பெற்றிருக்கின்றேன் என்று தனக்கு என்ன முடியுமோ அவ்வளவு விடயங்களை ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் இன்று சீனாவினுடைய முக்கிய பத்திரிகைகளும் ஊடகங்களும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் அமெரிக்க அதிபரின் பயணத்தில் எந்த ஒரு ஒப்பந்தங்களும் கச்சாத்திடப்படவில்லை என்றும் ஈரானுக்கு ஆதரவாகவோ ஈரானுக்கு எதிராகவோ எந்த ஒரு ஒப்பந்தங்களும் செய்யப்படவில்லை, ஈரான் விவகாரத்தில் சீனாவினுடைய நிலைப்பாடு என்பது தனித்துவமானதெனவும் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கோ ஐரோப்பாவின் அழுத்தத்திற்கோ உட்பட்டு ஈரான் விவகாரத்தில் சீனா எந்த முடிவுகளையும் எடுக்க மாட்டார்கள் என்பதை இன்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சகமும் உறுதிபட தெரிவித்திருக்கின்றார்கள். ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் எங்களுடைய நட்பு நாடுகளாக இருப்பதால் ஏனைய நாடுகளின் அழுத்தங்கள் இந்த விடயத்தில் பயனளிக்காது என்பதை குறிப்பிட்டிருப்பதால் அமெரிக்காவின் உடைய கோரிக்கைகளை சீனா நிராகரித்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஈரான் போரில் ஏற்கனவே ட்ரம்ப் பின்னடைவை சந்தித்துள்ள சூழ்நிலையில் சீன பயணமும் எதிர்பார்த்த அளவுக்கு ட்ரம்புக்கு பலனளிக்கவில்லை என்பதை தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பயணம் செய்து ஒரு சில நாட்கள் செல்வதற்குள் மீண்டும் எதிர்வரும் 19ஆம் 20ஆம் தேதிகளில் ரஷ்ய அதிபர் புடின் பெய்ஜிங்குக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அதாவது ரஷ்யா சீனாவின் உடைய கூட்டாண்மை இணைந்து 25 ஆண்டுகள் அவர்களுடைய நட்புறவை நிறைவடைவதை முன்னிட்டு ஜி ஜின்பிங்கும் புடினுக்கும் மிக முக்கியமான சந்திப்பு இடம்பெற இருக்கின்றது என்ற செய்தியை கிரெம்லின் மாளிகை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். சீன தூதுவரும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது ரஷ்ய அதிபர் புடின் நேரடியாக சீனாவுக்கு விஜயம் செய்து ஜி ஜின்பிங்கை சந்திக்க இருக்கின்றார். ஈரான் விவகாரம், ஏற்கனவே ட்ரம்பினுடைய அமெரிக்க குழுவினுடைய சீனாவுக்கான வருகை என்ற மிக முக்கியமான சம்பவங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் ரஷ்ய அதிபருடைய விஜயம் அமெரிக்காவினால் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உற்று நோக்கப்படும் ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. எனவே ரஷ்ய அதிபர் புடினுடைய வருகை என்ன நோக்கங்களுக்காக இருக்கப் போகின்றது, என்ன விடயங்கள் பேசப்போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அடுத்து ட்ரம்பினுடைய சீன விஜயம் முடிவுக்கு வந்த பின்னர் ஈரான் மீது மீண்டும் ஒரு பாரிய அளவிலான தாக்குதலை மேற்கொள்வதற்கு அமெரிக்க இராணுவம் தயாராகி வருவதாக பென்டகன் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய சரக்கு இராணுவ விமானங்கள் தொடர்ச்சியாக ஆயுத தளபாடங்களையும் ஏவுகணைகளையும் கொண்டு வந்து குவித்து கொண்டிருப்பதாகவும், குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பல்வேறுபட்ட நாடுகள் நேரடியாக முறை அமெரிக்காவுக்கு ஆதரவாக களங்காண்க போகின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. ஈரானும் இந்த போருக்கு முழு அளவிலான தயார் நிலைக்கு வந்துவிட்டார்கள். எனவே அமெரிக்கா சீனாவிடம் கேட்டு பார்த்தார்கள். அதேபோல் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் இந்த ஒரு ஒப்பந்தமும் கச்சாத்திடப்படுவதற்கான வாய்ப்புகளும் தற்போது குறைவடைந்திருக்கின்றது. சீனாவும் அமெரிக்காவின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்கா முன்னிற்கும் சூழ்நிலையில் பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் நேற்று நேரடியாகவே டெஹ்ரான் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார். ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி மற்றும் முக்கியஸ்தர்களை சந்தித்து மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை இரண்டு தரப்புக்கும் இடையில் நடைபெற்றிருக்கின்றது. இது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மீண்டும்
வெடிக்கப் போகும் பெரும்போரை தடுப்பதற்கான பாகிஸ்தானின் ஒரு இறுதி முயற்சியாக கூட பார்க்கப்படுகின்றது. பாகிஸ்தான் எப்படியாவது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய மோதலை தடுப்பதற்கான முயற்சியாக இது பார்க்கப்பட்டாலும் அது வெற்றிகரமாக அமைவதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதுதான் உலக போரியல் வல்லுநர்களின் கருத்தாக இருக்கின்றது. ஏனெனில் இரண்டு நாடுகளை பார்க்கின்ற பொழுதும் அங்கு மிகப்பெரிய அளவிலான தயார்படுத்தல்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு ஈரான் ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு சேவகம் செய்து கொண்டு ஈரானுக்கு எதிராகவும் பலஸ்தீன் மக்களுக்கு எதிராகவும் ஸ்டேல் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்புகளை கண்டிக்காமல் அவர்களுக்கு சேவகம் செய்து கொண்டு உதவி செய்து கொண்டு உங்களுடைய நாட்டில் தளங்களை அமைப்பதற்கு இடம் கொடுத்து கொண்டிருந்தால் இதுவரை இல்லாத தாக்குதல்களை இனி நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நாங்கள் சகோதரத்துவத்துடன் இருப்பதனாலேயே மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களை மத்திய கிழக்கு நாடுகள் மீது நடத்தி இருக்கின்றோம். ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் அமெரிக்காவுக்கு சேவகம் செய்து கொண்டு அமெரிக்க அடிமைகளாக ஈரானுக்கு எதிராக பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக செயற்பட்டால் அடுத்து வரும் தாக்குதல்கள் மிக மோசமாக இருக்கும் என்று பாரசீக வளைகுடா நாடுகளுக்கு ஒரு நேரடியான எச்சரிக்கையையும் ஈரானுடைய IRGC நேற்று விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து காசாவில் நேற்றைய தினம் அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவின் பிரிகேட்ஸினுடைய தளபதி இஸ் அல்தின் அல் ஹக்தாட் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர் மட்டுமல்ல, அவருடைய மகள் உறவினர்கள் என ஒரு 14 பேரை இஸ்ரேல் தாக்குதல் மூலம் படுகொலை செய்திருந்தார்கள். இதற்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை இன்று கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். காசாவில் ஒரு போர் நிறுத்தம் அமுலில் இருக்கும் சூழ்நிலையில் இரண்டு தரப்புகளும் போர் நிறுத்தம் என்று சொல்லி சம்மதித்திருக்கும் சூழ்நிலையில் போர் நிறுத்தத்தை கடைபிடிப்பதாக கூறி அங்கு இயல்பான ஒரு நிலை இருக்கின்ற சூழ்நிலையில் யுத்தம் இடம்பெறாத போது அப்பாவி சிவிலியன்களையும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் படுகொலை செய்வது சியோனிச ஆட்சியின் உடைய குற்றங்களை யாரும் தடுக்க தவறிவிட்டார்கள் என்பதை தெளிவாக காட்டுவதாக ஈரான் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். அதேபோல போர் இல்லாத நிலையில் ஒப்பந்தம் அமுலில் இருக்கும் சூழ்நிலையில் அல்-கஸ்ஸாம் பிரிகேட்ஸினுடைய தளபதியை படுகொலை செய்திருப்பது இஸ்ரேலின் கையறு நிலைமையையும் இஸ்ரேலின் இயலாமையையும் தெளிவாக காட்டுவதாக ஒரு குற்றச்சாட்டையும் ஈரான் முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே ஹமாஸ் இயக்கத்தினுடைய இராணுவ படைப்பிரிவினுடைய தளபதி இருக்கிற 20 வருடங்களாக ஹமாஸ் இயக்கத்தின் இராணுவ பிரிவு அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவை வழிநடத்திய தளபதியின் படுகொலை அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்க இன்றைய தினம் அதைவிட பெரிய ஒரு அதிர்ச்சி இஸ்ரேலுக்குள் நடைபெற்றிருக்கின்றது. இஸ்ரேலின் ஜெருசலேமுக்கு அருகே மேற்கே அமைந்துள்ள பெய்ட் ஷெமேஸ் நகரின் மிக பாதுகாக்கப்பட்ட பகுதியில் இராணுவ தொழிற்சாலைகள், ஆரோ இயந்திரங்கள், ஏவுகணை தொழிற்சாலைகள், அயன்டோம் உற்பத்திகள் என்று அனைத்துமே இராணுவ பாதுகாக்கப்பட்ட பிரதேசம். மிகப்பெரிய அளவில் ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய பகுதிகளுக்குள் மிக பயங்கரமான வெடிப்பு சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இதையடுத்து அந்த பகுதி முழுவதும் தீப்பிழம்பாக தீ கொழுந்துவிட்டு எரியக்கூடிய சூழ்நிலையில் காணப்படுகின்றது. இந்த வெடிப்பு சம்பவம் தற்செயலாக இருக்கலாம் என முதலில் கூறப்பட்டாலும் பின்பு இது குண்டு வெடிப்புகளால் அல்லது உள்ளே நடத்தப்பட்ட தாக்குதல்களினால் தான் இவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று தின நள்ளிரவில் மிகப்பெரிய வெடிப்பு சத்தங்கள் கேட்டதை அடுத்து சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் பதற்றமடைந்தார்கள். ஏனெனில் இந்த வெடிப்பு தற்செயலான விபத்துக்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது. ஏனெனில் ஈரானினுடைய அணு உலை, அணு மின் நிலையத்திற்கு தேவையான பொருட்கள், பல்வேறுபட்ட உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள், பங்கர்கள் கூட இந்த பகுதியில் தான் அமைந்திருக்கின்றன. அதைவிட இஸ்ரேலினுடைய அயன்டோம், ஆரோ வான் பாதுகாப்பு சாதனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய மிக பிரமாண்டமான தொழிற்சாலைகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதி பற்றி எரிந்து கொண்டிருப்பது இஸ்ரேல் முழுவதும் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் வகையில் அந்த பகுதி வெடிப்பு சம்பவங்கள் ஏற்பட்டு தீப்பற்றிய பின்னர் உடனடியாக சீல் செய்யப்பட்டது. ஊடகங்களுக்கோ பத்திரிகைகளுக்கோ உடனடியான அனுமதியை இஸ்ரேல் இராணுவம் நிறுத்திவிட்டார்கள். ஆரம்பத்தில் இதற்கு தீயணைப்பு படை வீரர்கள் உள்ளே செல்வதற்கு கூட மறுப்பு வெளியிடப்பட்டு இராணுவத்தினரே தீயணைப்பு பணியில் ஈடுபடும் அளவுக்கு அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான இரகசிய இராணுவ தளங்கள், ஆயுத தொழிற்சாலைகள், ஆயுத கிடங்குகள் பற்றி எரிந்திருக்கின்றது என்ற செய்தி இஸ்ரேலுக்கு
மிகப்பெரிய அதிர்ச்சியான விடயமாக இருக்கின்றது. நேற்றைய தினம் ஹமாஸினுடைய தலைவர் படுகொலை செய்யப்படுகின்றார். இன்றைய தினமே இஸ்ரேலுக்குள் இவ்வாறான ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடைபெற்றிருப்பது இது ஒரு தாக்குதலாக இருக்கலாம் என்பது பலருடைய ஊகமாக கருத்தாக தற்போது வெளியாக இருக்கின்றது. இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விடயம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து இது அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். பொதுவாக அமெரிக்க ஊடகங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவான சியோனிசத்துக்கு ஆதரவான செய்திகளைத்தான் பதிவேற்றுவார்கள். பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவான செய்திகள் ஒரு சில வந்தாலும் கூட அது அவ்வப்போதுதான் வெளியாகும். அதிக அளவிலான செய்திகள் இஸ்ரேலை ஆதரித்து வெளியிடப்படுவது வழமை. ஏனாலும் முறை நியூயார்க் டைம்ஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். பலஸ்தீன அப்பாவிகள் மீது மிகப்பெரிய அளவில் பாலியல் வன்கொடுமையை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் செய்திருக்கின்றது என்பதற்கு ஆதாரபூர்வமான நூற்றுக்கணக்கான சாட்சிகள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக வெளியாகி ஒரு செய்தியை வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள். நியூயார்க் டைம்ஸில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கைது செய்யப்பட்ட விசாரணை கைதிகளில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்களை மிக மோசமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார்கள். பல பெண்கள் கூட பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான பல்வேறுபட்ட சாட்சிகள் கிடைத்திருக்கின்றன என்று செய்திகளை வெளியிட்டிருப்பதுடன் இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று கோரிக்கையும் முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே அமெரிக்காவினுடைய ஒரு ஊடகமே இவ்வாறான செய்திகளை வெளியிட்டிருப்பது இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியையும் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய கொடூரங்கள் குறித்து தற்போது அமெரிக்க ஊடகங்களே பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதையும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விடயம் தொடர்பாக விசாரணைகள் செய்யப்பட வேண்டும் என்று அமெரிக்க ஊடகங்களை கோரிக்கை விடுத்துள்ள சூழ்நிலையில் ஐநா, மனித உரிமை அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள் இது குறித்து என்ன செய்ய போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி. இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். இதுபோன்ற உலக நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.